வெல்கம் பேக் யூ ஆல். ஸோ இப்போ வந்து நோடல் அனாலிசிஸில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். Calculate the voltage across the 15 ohm resistor in the network shown in figure below using nodal analysis. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நோடல் அனாலிசிஸ் மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, calculate the voltage across the 15 ohm resistor in the network shown in figure below using nodal analysis. ஸோ இந்த சர்க்கியூட் பாருங்கள். ஸோ அவங்க கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு 20 ohm ரெசிஸ்டர், ஸோ இது 10 ohm ரெசிஸ்டர், இது 20 ohm, இது 10 ohm ரெசிஸ்டர். ஸோ இங்கே வந்து ஒரு 15 ohm ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இங்கே 10 ohm ரெசிஸ்டர், இங்கே 10 ohm ரெசிஸ்டர். ஸோ இங்கே வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெர்மினல்ஸ் எப்படி மார்க் பண்ணியிருக்காங்கங்கிறது அது கரெக்டாக நீங்களும் டயக்ராம் போட்டுக்கணும். ஸோ மைனஸ் ப்ளஸ், ஸோ இது 80 வோல்ட் பேட்ரி, இங்கே இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ இது வந்து 100 வோல்ட் பேட்ரி. ஸோ இதான் வந்து அவங்க கொடுத்துருக்க சர்க்கியூட், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்கியூட்டில் அவங்க என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி voltage across the 15 ohm resistor. ஸோ இங்கே 15 ohm ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த 15 ohm ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த வோல்டேஜ் இதுதான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோடல் மெத்தட் பார்க்கணும். ஸோ இந்த நோடல் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுபடி எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன். ஸோ நோடல் மெத்தடோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சர்க்கியூட்டை பார்க்கணும். ஸோ அந்த சர்க்கியூட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நோடல் மெத்தடில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ நோடல் மெத்தட் அப்படின்னு வந்தாலே, ஸோ நோடல் மெத்தட் ஆர் நோடல் அனாலிசிஸ்ன்னு வந்தாலே நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, ஓகேங்களா. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ணி கரண்ட் ஈக்குவேஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ கரண்ட் நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு வோல்டேஜ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணுறோம் நோடல் மெத்தடில். இதுவே வந்து மெஷ் மெத்தடில் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் வந்து எந்த வோல்டேஜ் சோர்ஸுமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கக்கூடாதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இங்கே வோல்டேஜ் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 100 வோல்ட் பேட்ரி, ஸோ இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இங்கே ஒரு 80 வோல்ட் பேட்ரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ நோடல் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்கணும், செக் பண்ணணும் நம்ம சர்க்கியூட்டில் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா நம்ம இம்மீடியட்டாக அந்த வோல்டேஜ் சோர்ஸை வந்து கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடணும், ஓகேங்களா. ஸோ அப்போ கரண்ட் சோர்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணிடுது, ஸோ இதுதான் வந்து இந்த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் நான் உங்களுக்கு சொல்லி தந்தது. ஸோ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி வோல்டேஜ் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணலாம் கரண்ட் சோர்ஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட கான்செப்ட் என்ன, வோல்டேஜ் சோர்ஸ் in series with the resistor. So voltage source in series. So இங்கே வந்து இந்த 20 ohm resistor இந்த voltage sourceக்கு சீரீஸாக இருக்குது. ஸோ இந்த voltage source பார்த்தீங்கன்னா இந்த 20 ohm resistorக்கு சீரீஸாக இருக்குது. ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க, voltage source in series with the resistor can be converted into current source in parallel with the resistor கன்வெர்ட் ஆகும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இங்கே டயக்ராம் போட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த 100 வோல்ட் பேட்டரி இருக்குது. ஸோ இது வந்து 20 ஓம் ரெசிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 100 வோல்ட் பேட்டரி, ஸோ இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் த ரெசிஸ்டர். இது சீரீஸாக இருக்குது. இதை வந்து நம்ம கரண்ட் சோர்ஸாக மாற்றணுன்னா அது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் சோர்ஸாக மாற்றணுன்னா கரண்ட் சோர்ஸோட அந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சர்க்கியூட் சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். டைரக்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கரண்ட் சோர்ஸோட சிம்பிள் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ எப்படி நம்ம சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம்? வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் த ரெசிஸ்டர் கேன் பி கன்வெர்டட் இன்டு கரண்ட் சோர்ஸ் இன் parallel with the same resistor. ஓகேங்களா? ஸோ இது வோல்டேஜ் சோர்ஸ், இது கரண்ட் சோர்ஸ். ஓகே, இப்போ இந்த கரண்ட் சோர்ஸில் டைரக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இங்கே மைனஸ் ப்ளஸ் இந்த டைரக்ஷனில் நம்ம கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது எப்போதுமே நம்ம படிச்சிருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ மைனஸ் டு ப்ளஸ் கரண்ட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கரண்ட் சோர்ஸில் இதோட டைரக்ஷன் இந்த மாதிரி போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, வோல்டேஜ் சோர்ஸ் நல்லா கவனிங்க. வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் தி ரெசிஸ்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு கரண்ட் சோர்ஸ் இன் parallel வித் தி சேம் ரெசிஸ்டர். ஓகேங்களா? ஸோ மாற்றியாச்சு. இப்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு கரண்ட் சோர்ஸ் மாற்றியாச்சு. வோல்டேஜ் சோர்ஸில் வோல்டேஜோட வேல்யூ 100 வோல்ட். அப்போ கரண்ட் சோர்ஸில் கரண்டோட வேல்யூ என்ன, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ இதுக்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிள் அந்த பேசிக்லாம் அந்த ஓம்ஸ்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ ஆஸ் பர் ஓம்ஸ்லாம் நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்? ஸோ ஆஸ் பர் ஓம்ஸ்லாம் V is equal to IR அப்படின்னு படிச்சிருக்கோம். V is equal to I into R. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு I வேணும். இப்போ நமக்கு I வேணும்னா என்னென்னு பண்ணுவோம்? V by R. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சர்க்கியூட்டில், இந்த சிம்பிள் சர்க்கியூட்டில் வோல்டேஜோட வேல்யூ 100 டிவைடட் பை ரெசிஸ்டர் வேல்யூ இந்த 20. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 5 ஆம்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஆம்ப்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ. ஓகே, அப்போ இது 5 ஆம்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த வோல்டேஜ் சோர்ஸாக இருந்ததுன்னா கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கியூட்டை வந்து இந்த சர்க்கியூட்டை இது அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் திஸ் ரெசிஸ்டர் இந்த பார்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த டயக்ராம் வந்து நம்ம சர்க்கியூட்டில் போடணும். ஓகே, இது மாற்றியாச்சு. ஸோ இது மாற்றிட்டு இது அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ இதையும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேயும் வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் தி ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 10 ohm ரெசிஸ்டர் that is connected in series with this 80 volt battery. ஓகேங்களா? ஸோ 80 volt battery. ஸோ இது வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லிட்டோம். இதை நம்ம கரண்ட் சோர்ஸாக மாற்றணும். நோடல் அனாலிசிஸில் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போது வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் தி ரெசிஸ்டர் can be converted into current source in parallel with the same resistor. ஓகேங்களா? ஸோ அந்த ரெசிஸ்டர் வேல்யூ சேம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே கரண்டோட டைரக்ஷன் பாருங்கள், நல்லா கவனிங்க. ஸோ இதில் மைனஸ் டு ப்ளஸ், அப்போ இங்கேருந்து ஓகேவா? ஸோ டவுன்லேருந்து அப் அந்த மாதிரி ஃப்ளோ வர மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், கரண்ட் வந்து மைனஸ் டு ப்ளஸ், அதே கான்செப்ட் தான். அப்போ மைனஸ் டு ப்ளஸ் இந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போது இங்கே நீங்கள் கரண்ட் சோர்ஸோட டைரக்ஷன் பாருங்கள், இந்த டவுன்வர்ட்ஸ் இந்த டைரக்ஷனில் போடணும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் சோர்ஸ் சிம்பிள் போட்டாச்சு. இப்போ கரண்ட்டோட வேல்யூ வேணும் அப்படின்னா அகெயின் யூஸ் தி ஓம்ஸ் லா. ஓகேங்களா? ஸோ ஓம்ஸ் லா படி I வேணும் அப்படின்னா V by R சப்ஸ்டியூட் பண்ணணும். வியோட வேல்யூ இங்கே 80, ஆரோட வேல்யூ 10. ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 ஆம்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து 8 ஆம்ப்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லா வோல்டேஜ் சோர்ஸையும் கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ நோடல் அனாலிசிஸில் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள்? இந்த பார்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி இந்த டயக்ராம் போடணும். இந்த பார்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி இந்த டயக்ராம் போடணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி போடுறோம் பாருங்கள். ஸோ இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது அதாவது இந்த டயக்ராம் போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி போடுறோம்? இந்த கரண்ட் சோர்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ இது 5 ஆம்ப்ஸ்,
இது 20 ஓம் ரெசிஸ்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். இதுக்கு பதிலாக இது மாற்றிட்டோம். ஸோ அப்போ ரிமைனிங் அப்படியே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட்டு அப்படியே வரும். இப்போ எப்படி வரையலாம் பாருங்கள். ஸோ இந்த 15 ஓம் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே இந்த 10 ஓம் வரும். ஸோ இது 10 ஓம், இது 15 ஓம், இங்கே 10 ஓம் அது இருக்குது, அதை அப்படியே வச்சிடலாம். 10 ஓம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த இருக்க 10 ஓம். ஓகேங்களா? ஸோ இந்த 10 ஓம் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இது சீரீஸாக இருந்தது, அதை தான் நம்ம வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இது எப்படி டயக்ராம் போடுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 10 ஓம் இங்கே வரும். ஸோ இங்கே 10 ஓம் இங்கே வரும். இந்த கரண்ட் சோர்ஸ் இது பக்கத்தில் இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைரக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இது 8 ஆம்ப்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா, கிவன் ப்ராப்ளமில் ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குதா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நான் நோடல் அனாலிசிஸ் மட்டும்தான் இந்த வந்து மெத்தட். ஓகேங்களா? ஸோ நோடல் அனாலிசிஸில் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்டில் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நோடல் அனாலிசிஸில் இருக்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸை வந்து கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும். சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் த ரெசிஸ்டர் கேன் பி கன்வெர்டட் இன்டு கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல். அவ்வளோதான். ஸோ ரெசிஸ்டர் வேல்யூ அதே தான் வரும். கரண்ட் சோர்ஸை மாற்றணுன்னா ஓம்ஸ் லா படி கரண்டோட வேல்யூ என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலன் டயக்ராம் மட்டும் போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட்டும் ரீப்ளேஸ் பண்ணது. ஓகேங்களா? கரண்ட் சோர்ஸாக இருக்குது, இப்போ மாறிடுச்சு, இது ரீப்ளேஸ் பண்ணது. ரிமைனிங் அந்த பார்ட் அது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? கொடுத்துருக்க சர்க்யூட்டில் உள்ளது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிட்டோம், சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே வந்து அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நோடு வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார்ம் தி நோடு. ஸோ நான் உங்களுக்கு கீ பாயிண்டில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நோடு அனாலிசிஸோட கீ பாயிண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த நோடு ஃபார்ம் பண்ணணுன்னா எப்படின்னு பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த கிவன் சர்க்யூட். இப்போ வந்து சர்க்யூட் இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டோம். ஸோ இதில் நோடு எப்படி ஃபார்ம் பண்ணணுன்னா, ஸோ ஆக்சுவலாக நோடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 or more branches meeting point. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோடு அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ் நோடு எடுத்தாகணும். ஓகேங்களா? ஸோ அதில் இந்த கிரவுண்டை வந்து எப்போதுமே நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கிரவுண்டு வந்து நம்ம எப்போதுமே ஒரு ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே நம்ம பொட்டன்ஷியல் எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். ஸோ அப்போ இங்கே அந்த வோல்டேஜ் வேல்யூ, இந்த இடத்துல வோல்டேஜ் வேல்யூ V0 அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெஃபரன்ஸ் நோடு ஒன்று நம்ம வந்து அசியூம் பண்ணணும் நோடல் அனாலிசிஸில். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் நோட்ஸ் வந்து நம்ம வந்து நேம் கொடுக்கணும். ஸோ மேஜர் நோடுன்னா, ஸோ இந்த பாயிண்ட் வேண்டாம். ஸோ இங்கே வந்து பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 20 ஓம் ரெசிஸ்டர் மட்டும்தான் இங்கே வருது. அடுத்து மேஜர் நோடாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு மேஜர் நோடாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நோடு 1 எடுத்துக்கிறீங்க. இந்த நோடு 1ல் இருக்கிற வோல்டேஜை V1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த பார்ட்டு பாருங்கள், இந்த பக்கம் வாங்க. ஸோ நீங்கள் சொல்லலாம், நான் இங்கே வந்து நோட் அசியூம் பண்ணிக்கிறேன். இல்லை, என்ன ரீசன்னா நமக்கு இதிலலாம் பிரான்ச்லலாம் உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் நோட் அசியூம் பண்ணி உங்களுக்கு வேஸ்ட்டு தான். அப்படிங்கும்போது ஸோ ஆக்சுவலாக நோடோட அந்த டெஃபினிஷன் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 or more branches இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு, ஸோ இதை நீங்கள் நோடு அசியூம் பண்ணாலும் இங்கே உங்களுக்கு பிரான்ச்சஸில் எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது இந்த நோடு வேண்டாம், இந்த நோடு வேண்டாம். ஸோ உங்களுக்கு மேஜர் பிரான்ச்சஸ் இருக்கிறது இந்த நோடு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே உங்களுக்கு 15 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, 10 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, அடுத்து இந்த பார்ட் அப்படியே இருக்குது. அப்போ அடுத்த நோடாக வந்து இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போது இந்த வந்து செகண்ட் நோடாக எடுத்துக்கிறோம். இந்த நோடில் இருக்கிற வோல்டேஜை V2ன்னு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ஸோ வேறு எந்த மேஜர் நோடும் எதுவும் இல்லை. இவ்வளோ தான் உங்களுக்கு நோடை வந்து நீங்கள் மார்க் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நோடல் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிவிடுங்க. வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால், கரண்ட் சோர்ஸாகவே கொஷினில் கொடுத்துட்டான்னா பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா
நோடை வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். நோடு ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் நோடுக்கு நேம் கொடுக்கணும். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஃபரன்ஸ் நோடு மஸ்ட்டு. ரெஃபரன்ஸ் நோடு வந்துறது கிரவுண்டு. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா எல்லா பிரான்ச்சஸ் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு ரெஃபரன்ஸ் நோடில் தான். ஸோ ரெஃபரன்ஸ் நோடாக ஒன்று எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த சர்க்கியூட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நோடு, மெயின் நோடு, இது ஒரு மெயின் நோடு. ஓகேங்களா? நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம் 1 2 3 4 அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து மேஜர் பிரான்ச்சஸ், நிறைய பிரான்ச்சஸ் ஜாயின்ட் ஆகணும் அந்த பர்டிகுலர் நோடில். அதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம நோடை வந்து எழுதணும். இதை கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க இது. ஓகேங்களா? ஸோ இது 1 2 ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த நோடில் உள்ள வோல்டேஜ் V1, இந்த நோடில் உள்ள வோல்டேஜ் V2. ஓகே, இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன ஸ்டெப் எழுதுகிறோம்? ஸோ இப்போ வந்து நோடு வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நோடு வி ஹாவ் 2 நோட்ஸ். ஓகேவா? ஸோ 2 நோட்ஸ் இருக்குது. அந்த 2 நோட்ஸில் உள்ள வோல்டேஜஸ் V1 V2 எழுதியாச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸோ இப்போ ஜஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட், அதாவது அப்படியே கொஷின் அந்த சர்க்கியூட்டை பார்த்து நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஜஸ்ட்டு அதாவது அப்படியே பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அப்படியே வந்து நம்ம நோடு ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இந்த நோடு ஈக்குவேஷன்ஸ் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நோடு ஈக்குவேஷன். ரைட் தி நோடு ஈக்குவேஷன்ஸ் இன் மேட்ரிக்ஸ் by inspection method. ஸோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் படி நோடு ஈக்குவேஷன் எழுதுகிறோம் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்மில். ஓகேங்களா? ஸோ அது எப்படி வரும், எந்த ஃபார்மேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நோடல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்மேட்டு நான் ஆல்ரெடி வந்து கீ பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்கோம். என்னன்னு பாருங்கள், 1/R ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். அதாவது இது வந்து சசப்டன்ஸ் மேட்ரிக்ஸ்னு வரும். 1/R இன்ட்டு வோல்டேஜ் that is equal to I. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் வரும் இந்த வேல்யூ இன்ட்டு வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் இன்ட்டு கரண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நீங்கள் வந்து ஈக்குவேஷனை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் உங்களால் இது வந்து எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவீங்க, 1/R அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா G. ஓகேங்களா? ஸோ 1/Rங்கிறது G இன்ட்டு V தட் இஸ் ஈக்குவல் டு I. ஓகேங்களா? ஸோ 1/Rங்கிறது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா G இன்ட்டு இந்த வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் இன்ட்டு I. ஸோ இது கரண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த சர்க்கியூட்டை பார்த்துட்டு இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். ஸோ அதை பார்த்து அப்படி எழுதுறதுனால ஸோ அதுதான் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? டைரெக்டாக எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸாக ஃபார்ம் பண்ண இந்த கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் அதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சுக்கும் ஈக்குவேஷன் எழுதுகிற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் டைரக்ட்லி அந்த சர்க்கியூட்டை ரெஃபர் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் எழுத போகிறோம், ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த G மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா V மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், I மேட்ரிக்ஸாக இருக்கட்டும். ஸோ இதில் எப்படி வந்து அந்த ஃபார்ம், அந்த மேட்ரிக்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் G மேட்ரிக்ஸோட ஃபார்ம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா G11 G12 G21 G22 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ். ஏன் 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம ஃபார்ம் பண்ண நோடு 2 நோட்ஸ் தான். ஓகேவா? ஸோ வி ஹாவ் ஃபார்ம்ட் ஒன்லி 2 நோட்ஸ். ஓகேவா? ஸோ 2 நோட்ஸ் இருந்துச்சுன்னா 2x2 மேட்ரிக்ஸ் வரும். இதுவே 3 நோட்ஸாக இருந்துச்சுன்னா 3x3 மேட்ரிக்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ Gங்கிறது G11 G12 G21 G22. ஸோ இந்த வேல்யூஸ் என்னங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். G11 12 21 22. அப்புறம் Vங்கிறது என்னன்னு பாருங்கள். Vங்கிறது அந்த பர்டிகுலர் நோடு வோல்டேஜஸ். என்ன நோடு வோல்டேஜஸ் பார்த்தோம்? V1 V2 V1 V2. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அப்போ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்கள். V1 V2 இது Vயோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் I மேட்ரிக்ஸ் பாருங்கள். I1 I2. ஓகேங்களா? I1 I2 அவ்வளோதான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த V1 V2 வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. இந்த V1 V2 இப்போதைக்கு நமக்கு வந்து அன்னோன் குவான்டிட்டிஸ். ஓகேவா? அன்னோன் வேல்யூ நமக்கு தெரியாது.
அந்த பர்டிகுலர் நோடில் என்ன வோல்டேஜ் இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் ஐயோட வேல்யூ தெரியும். அது எப்படின்னு பாருங்கள். ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம், ஐ மேட்ரிக்ஸுங்கிறது I1 I2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த I1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோடு 1ல் உள்ள கரண்ட். ஸோ இந்த நோடு 1ல் வந்து உள்ள கரண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் நோடில் உள்ள கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 5 amps கரண்ட் பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த 5 amps கரண்ட் என்டர் ஆகும். திஸ் 5 amps கரண்ட் என்டரிங் தி நோடு 1. ஓகேங்களா? இப்போ என்டர் ஆகுது அப்படின்னா அந்த I1, ஸோ இதுதான் அந்த I1 வேல்யூ. ஸோ இந்த பர்டிகுலர் நோடு 1ல் இந்த நோடு 1ல் என்டர் ஆகிற கரண்ட் I1. ஸோ அப்படிங்கும்போது எப்படி எழுதணும் பாருங்கள். I1 வேல்யூ +5. ஓகேங்களா? ஸோ I1ஓட வேல்யூ +5. I2 வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஸோ I2ங்கிறது என்ன, இந்த நோடு 2ல் வர கரண்ட். ஓகேங்களா? ஸோ நோடு 2ல் வர கரண்ட் என்னன்னு பாருங்கள். ஸோ வந்து இந்த 8 amps கரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நோட்லேருந்து வெளியில் போகுது. ஓகேங்களா? திஸ் 8 amps கரண்ட் இஸ் லீவிங் தி நோட் 2. ஓகேங்களா? அப்போ வெளியில் போகுது அப்படிங்கும்போது நம்ம என்ன சைன் யூஸ் பண்ணணும்னா நெகட்டிவ் சைன். ஓகேங்களா? ஸோ இங்கே 5 amps கரண்ட் நோடு 1ல் என்டர் ஆகுது, அப்போ அது I1 எடுத்துக்கிறோம். இங்கே 8 amps கரண்ட் நோடு 2லேருந்து வெளியில் வருது, வெளியில் வருது. ஸோ அப்போ இந்த கரண்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், -8 I2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? -8. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு I1 I2 வேல்யூ. அதை வச்சு மேட்ரிக்ஸ் I ஃபார்ம் பண்ணிட்டோம். பி மேட்ரிக்ஸ் V1 V2 அதை தான் நம்ம என்னது கால்குலேட் பண்ணணும். அது மூலமாக தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் G11 G12 G21 G22 கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த G11 அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த G11 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஸோ இந்த 11ங்கிறது இந்த 11 அப்படிங்கிறது நோடு 1ல் வந்து ஜாயின் ஆகிற எல்லா ரெசிஸ்டரோட ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா? எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ G11ங்கிறது நோடு 1ல் ஜாயின் ஆகிற எல்லா ரெசிஸ்டரோட ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா? ஸோ இப்போ சர்க்யூட் பார்க்கலாம். G11ங்கிறது நோடு 1ல் ஜாயின் ஆகிற எல்லா ரெசிஸ்டரோட ரெசிப்ரோக்கலை வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது என்ன வரும், இந்த 20 ohm ரெசிஸ்டர் ரெசிப்ரோக்கல் 1/20 1/20 + 1/10 + 1/15 இதுதான் வந்து G11. ஓகேங்களா? அப்போ G11ங்கிறது 1/20 + 1/10 + 1/15. ஸோ நோடு 1ல் ஜாயின் ஆகிற எல்லா ரெசிஸ்டர்ஸோட ரெசிப்ரோக்கல்லாம் எடுத்து ஆட் பண்ணிடணும். இது G11 1/20. டைரெக்டாக 20 + 10 + 15 போட்டுறக்கூடாது, நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். G11 கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து G12 பாருங்கள். G12 அப்படிங்கிறது என்னென்னா இந்த நோட்டேஷன் வச்சு நீங்கள் ஈக்குவேஷனில் அந்த வேல்யூஸ் எழுதலாம். G12ங்கிறது நோடு 1க்கும் நோடு 2க்கும் காமனாக இருக்கிற ரெசிஸ்டர்ஸ். ஓகேங்களா? நோடு 1க்கும் நோடு 2க்கும் காமனாக இருக்க ரெசிஸ்டரோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ. ஓகேங்களா? இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் நெகட்டிவ் சைன் போடணும். ஓகேங்களா? ஸோ G12 ஸோ இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து கண்டக்டன்சஸ் வந்து ஸோ இது வந்து மியூச்சுவல் கண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக நான் வந்து சசப்டன்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து கண்டக்டன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த கண்டக்டன்ஸில் வந்து இந்த G11 G12 இந்த G11 G12லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்டக்டன்ஸ்னு சொல்லுவாங்க. செல்ஃப்னா பர்டிகுலர் நோடில் உள்ள கண்டக்டன்ஸ் சொல்லுவாங்க. இதுவே G12 21 அப்படிங்கிறதெல்லாம் மியூச்சுவல், அதாவது 2 நோடுக்கும் காமனாக இருக்கிற கண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது G12ங்கிறது எப்படி எழுதுகிறோம், ஸோ அது வந்து மியூச்சுவல் கண்டக்டன்ஸ். ஓகேங்களா? இட் இஸ் அசியூம்ட் அஸ் அ மியூச்சுவல் கண்டக்டன்ஸ். நோடு 1க்கும் 2க்கும் காமனாக இருக்க ரெசிஸ்டர்ஸை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகேங்களா? நெகட்டிவ் சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் ஆஃப் என்னென்னு போடணும், நோடு 1க்கும் 2க்கும் காமனாக இருக்கிற ரெசிஸ்டர் எது, 15 ohm. நோடு 1க்கும் 2க்கும் காமனாக இருக்க ரெசிஸ்டர், அதுக்கு அதை கனெக்ட் பண்ணியிருக்க ரெசிஸ்டர் 15 ohm. அப்போ -1/15 எழுது. ஓகேங்களா? ஸோ -1/15. ஓகேங்களா? எழுதியாச்சு. நெக்ஸ்ட் G21 சேம் அதே தான்.
G21 வந்து பார்த்தீங்கன்னா G21 அப்படின்னா மைனஸ் போட்டுக்கோங்க. செல்ஃப் கண்டக்டன்ஸ்க்கு ப்ளஸ் வேல்யூ, மியூச்சுவல் கண்டக்டன்ஸுக்கு எல்லாத்துக்குமே மைனஸ் வேல்யூ. அப்போ 2க்கும் 1க்கும் காமனாக இருக்கிற நோடு 2க்கும் 1க்கும் காமனாக இருக்கிற ரெசிஸ்டர் 15 ஓம் தான். 2க்கும் 1க்கும் காமனாக 15 ஓம். இப்போ அதே 1/15 வேல்யூ தான் இது வரும். ஓகே, ஸோ G11, G12, G21 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? G22 கால்குலேட் பண்ணணும். G22ங்கிறது செல்ஃப் கண்டக்டன்ஸ் அட் நோடு 2. ஓகேங்களா? அப்போ நோடு 2ல் இருக்கிற நோடு 2ல் ஜாயிண்ட் ஆகிற எல்லா ரெசிஸ்டரோட ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். 15 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, 10 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர், சாரி ஓகே 10 ஓம் ரெசிஸ்டர். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது எப்படி எழுதணும்? 1/15 ப்ளஸ் 1/10 ப்ளஸ் 1/10. ஓகேங்களா? நோடு 2ல் ஜாயின் ஆகிற ரெசிஸ்டர் 15, 10, 10. 1/15, 1/10, 1/10. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி வரும்? G22 இஸ் ஈக்குவல் டு 1/15 ப்ளஸ் 1/10 ப்ளஸ் 1/10. எல்லா ரெசிஸ்டரோட ரெசிப்ரோக்கல் டைரெக்டாக ஆட் பண்ணிடாதீங்க, ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2x2 மேட்ரிக்ஸில் G11 கால்குலேட் பண்ணியாச்சு, G12 கால்குலேட் பண்ணியாச்சு, D21 கால்குலேட் பண்ணியாச்சு, G22. இதை அப்படியே இந்த ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி G என்னன்னு பாருங்கள், V இருக்குது. இப்போ I வந்து 5 - 8 இருக்குது. இது சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா? பார்க்கலாம். So G matrix, V matrix into I matrix. So G oda value G11, G12, G21, G22. V oda value V1, V2. That is equal to I1, I2. ஓகேங்களா? ஸோ நம்ம ரெண்டு நோடு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டு 2x2 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ G11 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ G11 வேல்யூ, ஸோ ஆக்சுவலாக இந்த வேல்யூஸ் இந்த 1/10, இந்த 1/10 ப்ளஸ் 1/10, 1/15 இது வேல்யூ என்னென்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.216ன்னு வரும். ஸோ இதோட -1/5 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.666ன்னு வரும். இதோட வேல்யூ -0.666. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா G22 வேல்யூ 0.266ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேசியில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இது நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் இதில். ஸோ G11 வேல்யூ 0.216, G12 வேல்யூ -0.066, இது -0.066, G22 வேல்யூ 0.266. ஸோ V1, V2 இது அப்படி இருக்குது. ஸோ V1, V2 நமக்கு unknown quantity, இந்த வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ as it is இது அப்படியே இருக்கட்டும். that is equal to I1 தெரியும். I1 வந்து 5, I2 வந்து -8. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி V1, V2 கால்குலேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ சால்வ் V1 and V2 by Cramer's rule. ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறோம். எதுக்காக? V1, V2 கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் கிராமர்ஸ் ரூல் பார்த்தீங்கன்னா டெல்லோட வேல்யூ இது 0.216 -0.066 -0.066 இது 0.266. இது டெல்லோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ டெல்லோட வேல்யூ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். -, இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபைனலி வில் கெட் 0.0531 வரும். இது டெல். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், டெல் V1 எழுதணும். ஓகேங்களா? ஸோ டெல் V1 வேணும். ஸோ டெல் V1 வேணும்னா என்ன பண்ணணும்னா இந்த காலம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி 5 - 8 போட்டு ரிமைனிங் அப்படியே எழுதணும். 5 - 8 இந்த காலம் அப்படியே எழுதுங்க. -0.066, 0.266. ஓகேங்களா? இப்போ டெல் V1 இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா
இதோட வேல்யூ 0.802 வரும். ஓகேங்களா? அடுத்து del V2 கால்குலேட் பண்ணணும். ஸோ del V2 வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் காலம் இது அப்படியே இருக்கட்டும். 0.216 மைனஸ் 0.066 இருக்கும். ஸோ இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க 5 மைனஸ் 8ஆல். ஸோ 5 மைனஸ் 8 வரும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா del V2 வேல்யூ மைனஸ் 1.398 வரும். ஓகேங்களா? ஸோ டெல் கால்குலேட் பண்ணியாச்சு, del V1 கால்குலேட் பண்ணியாச்சு, del V2 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட எய்ம் என்ன? V1 V2 வேணும். V1 வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ V1 வேணும்னா del V1 divided by del சப்ஸ்டியூட் பண்ணணும். V2 வேணும்னா del V2 divided by del சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ del V1 0.802, டெல்லோட வேல்யூ 0.0531. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளி பண்ணிங்கன்னா V1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15.1 வோல்ட்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் del V2 மைனஸ் 1.398, டெல்லோட வேல்யூ 0.0531. அப்போ V2 வேல்யூ பார்த்தீங்கன்னா வில் கெட் மைனஸ் 26.327 Vன்னு வரும். ஓகேங்களா? ஸோ V1 கால்குலேட் பண்ணியாச்சு, V2 கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட எய்ம் என்ன? ஸோ கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க? கால்குலேட் தி வோல்டேஜ் அக்ராஸ் தி 15 ஓம் ரெசிஸ்டர். 15 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் என்ன? ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சர்க்யூட் பார்த்துக்கோங்க. 15 ஓம் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த நோடு 1க்கும் நோடு 2க்கும் இடையில கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வேணும்னா என்னென்னு படிச்சிருக்கோம்? ஆக்சுவலாக வோல்டேஜுங்கிறது என்ன? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இங்கே இந்த பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது V1ட்டு, இங்கே ஒரு பொட்டன்ஷியல் V2ன்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பொட்டன்ஷியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த 15 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ். அப்போ V1 மைனஸ் V2 தான் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 50 ஓம் ரெசிஸ்டர் உள்ள வோல்டேஜ் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ ஸோ அப்போ இது வந்து ஆக்சுவலாக இது எதுக்காக பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? வோல்டேஜ். ஓகே, வோல்டேஜ் தான் கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ எப்படி எழுதணும்னு பாருங்கள். வோல்டேஜ் அக்ராஸ் 15 ஓம் ரெசிஸ்டர் இஸ், ஓகேங்களா? இப்போ V1 மைனஸ் V2 அதுதான் வந்து 15 ஓம் ரெசிஸ்டர் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ். ஓகேங்களா? இப்போ V15 இஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் V2ன்னு போடுங்க. V1 வேல்யூ 15.1 வோல்ட். ஓகேங்களா? 15.1 வோல்ட். V2 வேல்யூ மைனஸ், இங்கே மைனஸ் போடுறீங்க, மைனஸ் ஆஃப் மைனஸ் 26.327. ஸோ இதை சிம்பிளி பண்ணி பாருங்கள். V1 மைனஸ் V2. ஓகேங்களா? ஸோ இது கேல்சி யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 15.1 26.327. இது ரெண்டு ஆட் பண்ணிடுறோம். ஸோ வில் கெட் 41.427 வரும். ஓகேங்களா? வோல்டேஜ். ஸோ V15 that is equal to 41.427 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நோடல் அனாலிசிஸ் மெத்தடில் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே மேட்ரிக்ஸில் வந்து நம்ம வந்து கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட்லாம் அப்ளை பண்ணுறோம், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் அப்ளை பண்ணுறதுனால ஸோ இது கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ் GV இங்கே இருக்கு பாருங்க. ஸோ GV ஈக்குவல் டு I. ஸோ இங்கே வந்து நோடல் அனாலிசிஸில் வந்து நோடு வந்து ஃபார்ம் பண்ணுறோம், நோடு வோல்டேஜஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஃபார்மேட் வருது. ஸோ இது வந்து ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்டேஜ் சோர்ஸாக இருந்துச்சுன்னா கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஆகணும். கரண்ட் சோர்ஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நோடை வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா? நோடை ஐடென்டிஃபை பண்ணி ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பே வந்து நோடு ஈக்குவேஷன் எழுதுறேன். அதுவும் வந்து இன் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் டைரெக்டாக இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஃபார்முலா இதுதான் GV. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஃபார்முலாலாம் இல்லை. ஸோ இது அதுதான் ஓம்ஸ்லா படி உள்ளது தான். ஸோ ஓம்ஸ்லா படி என்னென்னு படிச்சிருக்கோம்? V ஈக்குவல் டு I/R. இங்கே நம்ம I வேல்யூ தெரியும். அப்போ என்ன வரும்? V/R இஸ் ஈக்குவல் டு I. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 1/Rக்கு பதிலாக இங்கே Gன்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த 1/R தான் இங்கே வந்து கண்டக்டன்ஸ். இங்கே அடுத்து இன்ட்டு V ஈக்குவல் டு I மேட்ரிக்ஸ். ஸோ G மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். 2 நோட்ஸ்னால் 2x2 மேட்ரிக்ஸ் வரும். இதுவே 3 நோட்ஸ்னால் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ அதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணணும். ஸோ G11 G2ங்கிறது செல்ஃப் கண்டக்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் வந்து மியூச்சுவல் கண்டக்டன்ஸ் சொல்லுவாங்க.
செல்ஃப்னா G1 ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் சொல்லிடுறேன். G11னா நோட் 1ல ஜாயிண்ட் ஆகிற எல்லா ரெசிஸ்டரையும் ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணணும். இதே வந்து மியூச்சுவலாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் என்னது மியூச்சுவலாக இருக்கிற 2 நோடுக்கும் காமனாக இருக்கிற ரெசிஸ்டர் வேல்யூ எழுதணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் எழுதி அதோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நோடு வோல்டேஜஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோடு முடிச்சுக்கலாம். நோடு வோல்டேஜஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க V1 V2னா இதோடு முடிச்சுக்கலாம். ஆனால் அவங்க கொஷனில் கேட்டிருக்குது ஃபைண்ட் தி வோல்டேஜ் அக்ராஸ் 15 ஓம் ரெசிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ 15 ஓம் இது வந்து 15 ஓம் மட்டும் இல்லை, எந்த ரெசிஸ்டராக இருந்தாலும் அந்த ரெசிஸ்டர் எந்தெந்த நோடுக்கு இடையில கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அந்த நோடுகளில் என்ன வோல்டேஜஸ்ன்னு இருக்குன்னு பாருங்கள். அதோட டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா, அதோட அல்ஜிப்ரிக் வேல்யூஸ் தான் உங்களுக்கு பர்டிகுலர் பிரான்ச்சோட வோல்டேஜ் வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இதான் நோடல் அனாலிசிஸ் மெத்தடோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.